MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஒழுக்கமாக இருந்தார். ஒழுக்கம் தான் தெய்வ பக்திக்கு முக்கியமான விஷயமே. ஒழுக்கம் தான் சொல்லியிருப்பார். பல பேட்டியில் பார்த்துருக்கீங்க. ஒழுக்கம் தான், தனி மனித ஒழுக்கம் தான் இறைவனத்துக்கு முக்கியமான வழின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த புகழை எல்லார்ட்டையும் சொன்னார். இப்போ கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அப்போ அந்த வலியை வேதனை தாங்கி கடந்து போ, கடந்து போ, கடந்து போ, கடந்து போ, கட உள் அந்த தத்துவம் எவ்வளோ பெரிய கடை உள்ள கடந்து போனால் தத்துவம் வச்சு தெரியும். சாஸ்தா அப்படின்றவர் அங்கே ஐயப்பனாவும் இருக்காரு, ஐயனாவும் இருக்காரு, சொரிமுத்து ஐயனாவும் இருக்காரு. பல பரிமாணங்களோட அந்த எல்லை பகுதியில் பார்டரில் நிறைய பேருக்கு குலசாமியாகவும் இருக்காரு. நீங்கள் ஐயனாருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது தான் அவர் அசைவமாக இருப்பதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் சாஸ்தாவுடைய அனைத்து விஷயங்களுமே 90% 99% சைவம். இறைவன் ஆன்மீகன்னாவே மனிதனை ஒழுக்கப்படுத்துகிற விஷயத்துல தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு துளசி தீர்த்த சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு தலையில் கிரீடம் வைக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு விபூதி பூசுற விஷயமா இருக்கட்டும், ஒரு ருத்ராட்சம் போடுற விஷயமா இருக்கட்டும், அனைத்துக்குமே அறிவியலும் ஆன்மீகம் சம்பந்தப்படும். வழிபாட்டு முறையாக நம்ம முன்னோர் வகுத்து வச்சிருக்காங்க. அப்போ தான் 48 மண்டலம், 48 நாள் ஒரு செயலை தொடர்ச்சியாக ஒரு மனிதன் செய்யும் போது அவனாகவே அது மாறுவான். அதுதான் தத்துவமசி ஆரம்பத்திலே சொன்னேன். உணர்வுபூர்வமாக நடந்து 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 அது 18ஆம் படி கருப்பு நினைச்சு அந்த காலை வச்சு அவங்க உள்ள போகும்போது அது ஒரு பரவச நிலைக்கு வந்து வார்த்தையெல்லாம் நம்மளால விவரிக்கவே முடியாது. அந்த சுவாமி ஐயப்பனை பார்க்க போற தமிழ்நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும் அவரை நினைவு கூறாம போறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. கண்டிப்பா நான் நினைக்கணும், அவர் நன்றி செலுத்தியே தீர்ந்தான். அந்த மாதிரி ஒரு இறை அனுபவம் கொடுத்ததுக்கு அவர் தான் முக்கியமான பங்களிப்பு. ஆண்களே ஒரு சில குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இருக்கு. நீங்க அங்கெல்லாம் வந்து புரட்சி பண்ணுவீங்களா? எங்கெல்லாம் அது பண்ணுங்க சொல்ல முடியுமா உங்களால? முடியுமா? அது அவங்க குலம் சார்ந்த விஷயம். சுவாமி இப்போ ஐயனார், சொரிமுத்து ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு பாபநாசத்தில் இருக்கார். ஆமா, கோவில் பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு அதை ஒட்டி இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேரளா ரூட் வந்தோம்னா வரிசையாக நம்ம எப்படி முருகருக்கு அறுபடை வீடுகள் இருக்கோ அதே மாதிரி ஐயப்ப சுவாமிக்கும் படை வீடுகள் இருக்கு, சாஸ்தாக்கு படை வீடுகள் இருக்கு. அப்போ தர்மசாஸ்தாவாக சந்நியாசியாக சுத்த சந்நியாசியாக சபரிமலையில் இருக்கார். ஆனா பூரணக்கலை புஷ்கலை தம்பதி சமேதராகவும் சாஸ்தா இருக்கார். அப்போ அவர் கல்யாணம் ஆனவரா ஆகாத இல்ல, அது புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தான். இப்போ ராமபுராணம் என்ன சொல்றோம், ஒரு இடத்துல பரசுராமராவும் இருந்திருக்காருல்ல, இருந்திருக்காரா இல்லையா? கண்ணபிரபலமாக இருந்திருக்காருல்ல, குழந்தை விடத்தில் இருந்திருக்காருல்ல, திருமணம் பண்ணியிருக்காருல்ல. அது ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு அவதாரங்கள். இறைவன் வந்து ஒரு சில குறியீடு நம்மளுக்கு காமிப்பாங்க. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கேரளா பார்டரில் அவர் பன்முகத்துவ தன்மை கொண்ட கடவுளாக தான் இருக்காரு. நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்சதான் மட்டுமே சுவாமி ஐயப்பன் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதாண்டி பல பரிமாணங்களில் நான் சொல்கிற மாதிரி சாஸ்தாண்ட வடிவத்தில், அது திருமணம் ஆனவராகவும் சரி, குழந்தை வடிவத்திலும் சரி, ஐயனார் ரூபத்திலையும் சரி, ஐயனாரும் ஐயப்பனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்கள் அங்கே அந்த பார்டரில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரு தெய்வங்களையும் ஒன்றா வழிபட தன்மை உண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இங்கிருந்து அதிகமாக இருமுடி கட்டுற விஷயத்தையே தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம். இன்னும் கேரள மக்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அன்று காலையே கீழே வந்து அடிவாரத்தில் திரும்பி இருமுடி கட்டி அன்றைக்கே போய்ட்டு இறைவனை சேவிச்சுட்டு அன்றைக்கே அந்த விரதத்தை முடிக்கிற காலங்களும் உண்டு. அது அவங்களுடைய பழக்க வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த சாஸ்தா அப்படின்றவர் அங்கே ஐயப்பனாவும் இருக்கார், ஐயனாவும் இருக்கார், சொரிமுத்து ஐயனாவும் இருக்கார். பல பரிமாணங்களோட அந்த எல்லை பகுதியில் பார்டரில் நிறைய பேருக்கு குலசாமியாகவும் இருக்கார். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் தான் உண்மையில் பார்த்தா அவருக்கு யாருக்கு இப்போ இவருக்கு சுவாமி ஐயப்பனுக்கு வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான் குலதெய்வம். அது அங்கே வேறு பேரில் வழிபடப்படுது. பேர் தான் வேறு வச்சுக்கங்களேன். அது பெரிய வரலாற்று உண்மை, நிறைய விஷயம் உண்மையாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு குலதெய்வமாக யார் இருக்காருன்னா சாஸ்தா அங்கே இருக்கார். சாஸ்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி ஐயப்பன் தான் சாஸ்தா. ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசம்லாம் நீ அங்கே இருக்கிற இப்போ நம்மளுக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் புது விஷயமா இருக்குமே தவிர்த்து அங்கே ஐயனாரும் ஒன்று தான், சாஸ்தா ஒன்று தான். எப்படி தனித்தனியாக ஒரு கோயில் தனித்தனியாக இருக்கும், ஆனால் வேறு வரையில் அவர் வணங்குவாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாம் சைவம் தான், அது மாறுபட்ட கருத்து இல்லை. நீங்கள் ஐயனாருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது தான் அவர் அசைவமாக இருப்பதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் சாஸ்தாவுடைய அனைத்து விஷயங்களுமே 90% 99% சைவம் தான். சுவாமி இப்போது ஐயப்ப சுவாமி வழிபாட்டில் நீங்கள் சொன்னீங்க, இருமுடியோட தத்துவத்தை சொன்னீங்க, தத்துவமசை தத்துவத்தை சொன்னீங்க. இந்த விரதம் அதை நம்ம பார்க்கணும். 48 நாட்கள், 41 நாட்கள். மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து 41 நாள் விரதம் இருக்காங்க. ஏன்னா மலையாள அவங்க பண்பாடு 41 நாள், மரபுப்படி 41 நாள்ங்கிறது ஒரு மண்டலம். அப்படிங்கிறப்ப இந்த 41 நாள் விரதம், இந்த விரதம் என்ன ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை? ஐயா, நம்மளுக்கு பொதுவாகவே நம்ம கலாச்சாரம் பண்பாடும் இறைவன் ஆன்மீகன்னாவே மனிதனை ஒழுக்கப்படுத்துகிற விஷயத்து தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு துளசி தீர்த்த சாப்பிட்றதா இருக்கட்டும்,
ஒரு தலையில் கிரீடம் வைக்கிற விஷயமா இருக்கட்டும், வேறு விபூதி பூசுகிற விஷயமா இருக்கட்டும், ஒரு ருத்ராட்சம் போடுற விஷயமா இருக்கட்டும், அனைத்துக்குமே அறிவியலும் ஆன்மீகம் சம்மந்தப்படும். இப்போ பொதுவாக விபூதியாக வைக்கிறோம், அது சாம்பல். இன்று இருப்பார் நாளை இல்லை, இந்த பூலியில் முடிசாண்ட மன்னரும் முடிவில் பிடி சாம்பலாவார். நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோன்ற தத்துவம் தான் டெய்லி விபூதி வைக்கிறது. சரி, இது ஒரு வகை. இது ஆன்மீக ரீதியாக. அறிவியல் ரீதியாக என்ன பண்ணணும்? நீர்க்கோர்வைன்னு ஒரு விஷயம் நடக்கும். தலையில் மண்டையில் வந்து நீர்க்கோர்வை இருக்கும். விபூதி கண்டினியூவாக நல்ல ஒரிஜினல் விபூதி போட்டு நீர்க்கோர்வை அது எடுத்துரும், மண்டை சுடு தணிக்கும். இது அறிவியல். அப்போது இந்த இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்தில் மனிதனை ஒழுக்கப்படுத்துறதுக்கான அனைத்து விஷயங்களுமே அவன் நீண்ட காலம் வாழ்வதற்கான, ஆரோக்கியமாக வாழ்வதற்கான விஷயத்தை தான் வழிபாட்டு முறையாக நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அப்போ தான் 48 மண்டலம், 48 நாள் ஒரு செயலை தொடர்ச்சியாக ஒரு மனிதன் செய்யும்போது அவனாகவே அது மாறுவான். அதுதான் தத்துவமசி ஆரம்பத்திலே சொன்னேன். அதுதான் அவரும் சொன்னார். ஒரு புதிய முயற்சியை, ஒரு புதிய வேலையை, இப்போ மந்திரம் நம்ம தான் சொல்லணும். ஒரு மண்டலம் நீ 10 லட்சம் அந்த மந்திரத்தை ஜபிச்சிட்டுனா அந்த தேவதை சித்தி ஆடும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ இந்த 48 நாள் குறியீடை ஏன் நம்ம தமிழர்கள் மட்டும் வச்சாங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ இந்த 48 நாள் தான் இருக்குது. 48 நாள் குறிப்பிட்ட ஒரு வாழ்வியல் பரிகாரத்தையோ ஒரு ஆன்மீக பரிகாரத்தையோ ஒரே சிந்தனையோடு ஒரு மனிதன் பயணித்தால் அதுவாகவே அவன் மாறிவிடுவான். ஒழுக்கம் வருது. காலையில் எழுந்து நீ குளிக்க போகிறீங்க. சந்நியாசம் அது ஒரு பிரம்மச்சரியை கடைபிடிக்கிற விஷயம்தான். அது அந்த சமயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கின்றதுக்காக தான் பல விஷயம் பண்ணுறாங்க. வாழைகள் தான் சாப்பிடணும், ஒரு சில நேதிகள் உண்டு. ஏன்னா அது உங்களுக்குள்ள இறைவன் பரிபூர்ணமாக இறங்கிட்டான். அப்போ அங்கே சுவாமி ஐயப்பனுக்கு என்னென்ன அங்கே செய்வாங்களோ அதே தான் உனக்கும் செய்கிறதுக்காக தான் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுன்றது எதுக்குன்னா, உங்கள்கிட்ட இறைவன் வந்து முழுசாக இறங்கிட்டான்பா, ஏற்கனவே இருக்கான்றது வேறு விஷயம். இப்போ நீ மாலை போட்ட முன்னாடி பரிபூர்ணமாக நீ சாமி ஆகிட்ட. சாமி ஐயப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். சின்ன குழந்தையாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் சுவாமி தானே கூப்பிடுவோம். அப்போ இந்த இறைவன் உனக்குள்ளே முழுமையாக இறங்கிட்டான்தான் கட்டுப்பாடு. அப்போ இந்த 48 நாள் இந்த விரத முறைகளை இப்படியெல்லாம் படுத்து தூங்கணும், பாயில் தூங்கக்கூடாது, தரையில் தூங்கணும், உங்களுக்கு வேறு சிந்தனை வரக்கூடாது, ஒருமுக சிந்தனையாக ஒரே சிந்தனையாக சுவாமி ஐயப்பனை நினைக்கும் போது அவர் உங்களுக்கு தேவையான விஷயம் செய்வார் மட்டும் இல்லை, பரிபூர்ண இரணி தன்மைன்றது உங்களுக்குள்ளே வந்துடும். எந்த செயலாக இருந்தாலும், நீங்கள் கெட்ட செயலாக இருந்தாலும், பிளாக் மேஜிக் பண்ணுற நபராக தான் என்ன பண்ணுவார், 10 லட்சம் ஒரு மந்திரத்தை உருவேற்றினா தான் அவர் தேவதை சித்தியாகனா 10 லட்சத்துக்கு அவர் உட்காந்து பண்ணுவார், கட்டுப்பாடோட நீதியோடு இருப்பார். அதான் நிறைய பேர் காட்டில் போய் உட்காந்துட்டாங்க. அப்போது நம்ம வாழ்வியல் ரீதியாக பார்த்தா 48 நாள் ஒரு குறிப்பிட்ட செயலை வைத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நீங்களாக மாறுவீர்கள். அப்போ சுவாமி ஐயப்பனை நினச்சி நீங்கள் ஒழுக்கமாக 48 நாள் விரதம் இருந்து அவரை காண போகும்போது பொதுவாக ஒரு விஷயம் நடக்கும். எல்லாருமே இங்கேருந்து ஆர்வமாக போவாங்க சுவாமி ஐயப்பனை பார்க்கறதுக்கு. நிறைய கோரிக்கைகளை மனசு வச்சுருப்பாங்க. உண்மையிலே ஒரு சங்கல்பம் வைப்பாங்கல்ல, எனக்கு இதெல்லாம் வேணும் இறைவான்னு சொல்லி கேட்டு. ஆனால் அந்த 18 படியில் அவன் காலை வச்சு போக 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 வேறு எந்த எண்ணமே அவனுக்கு இருக்காது. எனக்கு இது வேணும் சாமி, அது வேணும் சாமி, அப்படிக்கன்னு இங்கே கேட்டு உட்காந்துருந்தால அது எதுவுமே ஒரு துளி அங்கே வராது. இது ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும். அந்த படியை தொட்டுட்டுன்னு வச்சாங்களேன், முடித்து இறைவனை சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேறு என்ன சிதறலே வரவே சுத்தமாக வராது. அவரை பார்க்க தரிசிக்கிறது மட்டும்தான் வரும். நிச்சயமாக வேண்டுதல் இருக்காது. அந்த ஒரு பரவச நிலைக்கு போயிடுவாங்க. அந்த காட்டு நடந்து ஐயனை பார்க்கணும்னு சொல்கிறது உணர்வுபூர்வமாக நடந்து 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 அது 18ஆம் படி கருப்பு நினச்சி அந்த காலை வச்சு அவங்க உள்ளே போகும்போது அது ஒரு பரவச நிலைக்கு வந்து வார்த்தையெல்லாம் நம்மளால் விவரிக்கவே முடியாது. உங்களுடைய எல்லா கோரிக்கையுமே சங்கல்பமே நீங்கள் மறந்துடுவீங்க. உண்மையிலே அவரை பார்க்குறது தரிசனம் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் நோக்கமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஏன் வந்து எதுக்கு வந்துன்னு அவருக்கு தெரியும். ஐயனுக்கு தெரியாதா, மணிகண்டனுக்கு தெரியாதா, அரிகரனுக்கு சொன்னதுக்கு தெரியாதா? அவரை பற்றி இப்போ பேசுறதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு தகுதி வேண்டும். இறைவனுக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உண்மையை நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம சமகாலத்தை நம்ம முன்னோர்களாக வாழ்ந்தவங்க. அவங்க நம்ம எப்படி குலதெய்வத்தை பற்றி நம்ம முன்னோர்களும் பேசுவோமோ அந்த மாதிரி நம்மளோட இருந்து வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்து இன்றளவும் அதுக்கான குறியீடுகள் அடையாளங்கள் எல்லாமே அவர் பயன்படுத்திய வாழ் முதல் கொண்டு இன்னி வரைக்கும் நிறைய இடத்துல பாதுகாக்கப்படுது. லைவாக அந்த பரம்பரையான அந்த விஷயங்கள் கண்கூட நடக்குது. இதில் வந்து மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. உண்மையாக லைவாக வாழ்ந்து சாதித்து இறைத்தன்மை அடைந்து இன்னி வரைக்கும் தியானமாக அரூபமாக உட்காந்துருக்காரு. தியானங்கள் தான் இருக்கார் அவர். அங்கே சிவன் தத்துவம் உண்டு, ருத்ராட்சம் உண்டு. கையில் கோயில் முடும்போது ருத்ராட்சம் போடுவாங்க தெரியல அவருக்கு. அவர் விபூதி பூசி தான் வச்சு வைப்பாங்க, விளக்கேற்றி வைப்பாங்க. எல்லா விஷயங்களுமே அரியும் சிவனும் சேர்ந்த விஷயமாக தான் இருக்கும். ருத்ராட்சம் பிரதான விஷயம், அங்கே விபூதி பிரதான விஷயம். நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல சுவாமி ஐயப்பனை கும்பிட்ற எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், நீயும் இறைவன் தான் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு தெய்வமாக சுவாமி ஐயப்பன் இருக்கார். நீங்களும் எல்லாரும் இறைத்தன்மையோடு இருக்கிற நபர்கள் தான் சுட்டு சக மனிதனை மதித்து ஒழுக்கமாக இருக்கிறதுக்காக தான் அந்த விரத முறைகளை கன்னி சாமியாக இருந்து
இந்த கன்னி சாமின்னா அவங்க வீட்டில் மற்ற சாமியில் வர வச்சு சாதம் போடணும், அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும், அன்னதானம் பிரதானமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய அங்கே ஜாதி மதமே வராது. இது போன்ற நிகழ்ச்சியில் தான் நீங்கள் மேக்சிமம் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் மறக்கணுன்றதுக்காக தான் விழாக்கள் திருவிழாக்கள் ஏற்படுத்தப்பட்டது, இந்த சடங்குகள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த புரிதலோடு நீங்கள் இந்த 48 நாள் புரிஞ்சிட்டு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த எண்ணங்கள் வரணுன்றதுக்காக தான் அந்த 48 நாள் அப்படின்ற விரதத்தை நாம தான் கடைபிடிக்கிறோம். அங்கே 41, இங்கே 48. சுவாமி, இப்போது ஐயப்ப சுவாமின்னு நம்ம சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வர்றது பந்தளராஜா, நீங்கள் சொன்ன மாதிரி நம் முன்னாடி வாழ்ந்த ஒரு சுவாமி அப்படின்னு. அதுக்கு பிறகு ஞாபகம் வர்றது ஐயப்ப பக்தர்கள். இன்னைக்கு ஐயப்ப சுவாமியுடைய ஸ்பெஷாலிட்டியே அவங்களுடைய பக்தர்கள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம கேட்குறப்ப இது 15வது வருஷம், இது 20வது வருஷம் அப்படின்னு அவங்களுடைய வாழ்நாளில் முக்கால்வாசியை ஐயப்ப சேவைக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படி நம்ம பார்க்குறப்ப நம்மிடையே வாழ்ந்து சென்ற நம்பியார் சுவாமிகளை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அவருடைய ஒரு மூமெண்ட்டுக்கு பிறகு தமிழகத்தில் ஐயப்ப பக்தர்களுடைய அந்த வளர்ச்சிங்கிறது இருக்கு இல்லையா? நிறைய பேர் சபரிமலை அந்த காலத்திலேயே போய் வேண்டாங்க. நிறைய திரைப்படம்ன்றது ஊடகம், திரைப்படம்ன்றது மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி அந்த காலத்தில் இருந்த எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பயன்படுத்தினாங்க. திரைப்படத்துடைய நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்தினாங்க, எல்லாத்துக்குமே பயன்படுத்தினாங்க. அது என்டிஆர் முதல் கொண்டு எல்லாருமே அந்த பேரில் உண்டு. அது போன்ற சமகாலத்தில் அந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுவாமி ஐயப்பனுடைய பெருமைகளை சொல்லி தொடர்ச்சியாக பிரபலமான நபர்களை அழைத்து கொண்டு போய் வாழ்க்கையில் அவங்க அனுபவத்தை மாற்றி திருத்தி அவங்களுக்கு இவர் கூட்டும் போது நோக்கம் சுவாமி ஐயப்பனுடைய எல்லாருமே பக்தராக மாற்றலாம் கிடையாது. ஒழுக்கத்தை நெறிப்படுத்துன்றதுக்காக கற்றுக் கொடுத்து இப்படிலாம் இறந்து வந்தால் உனக்கு கொடுப்பாருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருங்கன்னு சொல்லி அதுக்கு அடையாளமாக வாழ்ந்தார். இங்கே பிரச்சனை என்னென்னா அவர் பக்தர் கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தத்துவமசின்னு சொன்ன மாதிரி இவர் தான் அவர் தான் இவர், எங்கேயுமே அடையாளப்படுத்திக்கல. ஒழுக்கமாக இருந்தார். ஒழுக்கம் தான் தெய்வ பக்திக்கு முக்கியமான விஷயமே. ஒழுக்கம் தான் சொல்லியிருப்பார். பல பேட்டியில் பார்த்துருக்கீங்க. ஒழுக்கம் தான், தனி மனித ஒழுக்கம் தான் இறைவன் அடையறதுக்கு முக்கியமான வழின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த புகழை எல்லார்ட்டையும் சொன்னார். திரைப்படத்தில் நடித்தார், பல திரைப்பட நடிகளை வச்சு படம் எடுக்க வச்சார். அவருடைய பெருமைகளை சொன்னார். இப்போ கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அப்போ அந்த வலியை வேதனை தாங்கி கடந்து போ கடந்து போ கடந்து போ கடந்து போ, கட உள் அந்த தத்துவம் எவ்வளோ பெரிய கடை உள்ள கடந்து போனால் தத்துவம் வச்சு தெரியும். இவ்வளோதான் தத்துவம். அந்த தத்துவத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமில்லாது நிறைய மாநில மக்களுக்கு அந்த பீரியடில் அவ்வளோதான் தெரிய வந்துச்சு. அமிதாப் பச்சன் சாரையே கூப்பிட்டு போனார். எல்லாருமே அந்த அந்த ஃபீலை எனக்கு ஏற்பட்ட விஷயத்த, நல்ல விஷயத்தை ஒன்றும் கொடுக்குறேன், அனுபவிச்சு பாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவர் வளர்த்து விட்டது இன்றைக்கி வரைக்கும் நிற்குது. பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஆலமரமாக ஏகப்பட்ட விருதுகள், ஏகப்பட்ட குருசாமிகள். ஒரு குருசாமி 2 சாமி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் குருசாமி இருப்பாங்க. சாமானிய மக்களை கூட நேற்று கூட கார்த்திகை 1க்கு நம்ம விசேஷ பதிவு ஒன்று வெளியிடுறதுக்காக பேட்டி எடுக்கிறப்ப ஒருத்தர் சொல்றார், அவர் பால்காரராமா, நம்பியார் சாமி வீட்டில் பால் போடுறவராமா, அவரோட பையனையும் கூட்டுட்டு போங்க, சபரிமலை கூட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு. இல்லை, அவர் மேல்தட்டு மக்கள் அடிப்பட்டு மக்கள் பார்க்கலையா? அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருந்தார். எல்லாருக்கும் அந்த இறைத்தன்மை கிடைக்கட்டும். பட் அவர் உணர்ந்துட்டார். உணர்ந்த விஷயத்தை மற்ற பகிர்ந்துட்டார். இன்றைக்கி அவர் நினச்சி தான் நடக்குது. இன்றைக்கி நீங்கள் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுருப்பார். இன்றைய காலகட்டம் அவர் குருசாமியாக மாறிடுவார். அவங்களுக்குள்ள மனமாச்சரியங்கள் அதிகமாக அந்த ஏரியாவில் பகுதியில் இருந்தாலும் கூட குருசாமி சொல்லிட்டாரு அப்படின்ற வார்த்தை தவிர்த்து அவங்களுக்கு வரவே வராது. குருசாமி சொல்லிட்டார், ஐயா குருசாமி சொல்லிட்டார். எவ்வளோ ஒரு அந்யோன்யம். அங்கே ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வருவாங்க. எல்லா மக்களும் இணக்கமாகக்கூடிய விஷயம். அந்த உணர்வுகளை, தனி மனித ஒழுக்கத்துக்கான உணர்வுகளை, தனி மனித ஒழுக்கமாக ஜெயிச்சாரு. இன்றைக்கி வரைக்கும் சன்னியாசமாக இருக்கார். ஐயப்பன் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தமிழ்நாட்டில் வச்சிருக்கான முக்கியமான பங்களிப்பு நம்பியார் சுவாமிகளுக்கு உண்டு. அவருடைய நம்ம என்றைக்கு எப்பவுமே நினச்சி தான் தெரியும், அவர் நம்பியார் சுவாமிகள் தான். நான் ஒரு நம்பியார்னு ஒரு நடிகராக நம்ம அவரை பார்க்க முடியாது. அவர் நம்பியார் சுவாமிகள். அந்த சுவாமிகள் தான் பெற்ற இன்பத்தை அனைவருக்குமே கொடுத்துட்டு போனார். இன்றளவும் அந்த சுவாமி ஐயப்பனை பார்க்க போகிற தமிழ்நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும் அவரை நினைவு கூறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. கண்டிப்பாக நான் நினைக்கணும், அவர் நன்றி செலுத்தியே தீரணும். அந்த மாதிரி ஒரு இறை அனுபவம் கொடுத்ததுக்கு அவர் தான் முக்கியமான பங்களிப்பு. எப்படி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ராகவேந்திர பெருமான ரஜினிகாந்த் தன்னுடைய படத்து மூலியமாக தெரியப்படுத்தி அவர் அங்கே பிறந்தார் இங்கே பிறந்த சொல்லிட்டு ஒரு படமாக திரைப்படத்தை வாய்த்து 100வது படமாக காமிச்சு இன்றளவும் நம்ம மக்கள் ராகவேந்திர பெருமான தமிழ்நாட்டில் அவர் பிறந்தான விஷயமே நமக்கே தெரியாமல் இருந்தது.
அந்த படத்து மூலியமாக தான் ராகவேந்திரன் நம்ம புவனகிரியில் தான் பிறந்தாரு, நம்பூரில் தான் வளர்ந்துருக்காருப்பா, நம்ம சகமணி தான் அவரும் இருந்திருக்காரு, பொண்டாடி புள்ளியோட வாழ்ந்திருக்காரு விஷயமே நம்ம அந்த திரைப்படம் மூலியமாக தெரிஞ்சிச்சு. அப்போது அந்த திரைப்படம் அப்படின்ற எவ்வளோ பெரிய விஷயம் ஊடகம், அதை அந்த காலத்தில் இருந்த மதிப்பு மரியாதை மிக்க நபர்களால் அழைத்து நம்பியார் அந்த பெருமைகளை சொல்லி அவங்களையும் கூடவே கூட்டின்னு போயிட்டு நல்வழியை கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் தான் நம்ம நம்பியார் சுவாமிகள். அவரை நினைக்காம ஐயப்பரையும் அவரை நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஐயா. அதான் உண்மையான நேசனமான உண்மை. பெண்கள் சபரிமலை எப்போதும் ஒரு சர்ச்சை தான். பெண்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடாது, அந்த மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கான காரண காரியங்கள் கேட்குறப்ப சுத்த சன்னியாசி ரூபமா தெய்வம், ஆமாம், அவர் சன்னியாசி தவம் தானே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆகம விதிகள் நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்போது திரௌபதி முர்மு அவர்களுடைய குடியரசுத் தலைவரே இருமுடி கட்டி போகிறது இல்லையா? அங்கே பெண்கள் அப்படின்னும் போது ஒரு சில நேதிகளை கடைபிடிச்சு தான் தீரணும். தமிழ்நாட்டில் விஷயங்கள் வேறு. ஒரு சில கோயில்களுக்கு ஒரு விதிமுறை உண்டு, அதை மாற்ற முயல் தான் பண்ணக்கூடாது. ஒரு ஏஜ் மேலே ஆயிடுச்சா எல்லாருமே போகலாம். முர்மு நம்ம பார்த்து ஒரு குடியரசுத் தலைவராக இன்றைக்கி போகிறாங்க. பட் இன்றைக்கி ஒரு 45 வயசு மேலே போனவே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் தாராளமாக எல்லாருமே போகலாமே, எல்லாம் போயிருந்தானே இருந்தாங்க, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லவில்லையே. ஒரு சில விஷயங்கள் அங்கே ஆகம விதி, அந்த கோயிலுடைய விதிமுறைகள் பெண்களுக்கு இந்த மாதிரி இடர்பாடு சமயத்தில் வரக்கூடாது அப்படின்ற நீதி ஒரு காலத்து இருந்தது. இப்போ நீங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்த்து போராடினாங்க, போராட்டம் நடந்துச்சு. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் அங்கே ஒரு சில கட்டுப்பாடு இருந்துச்சு, நம்ம ஃபாலோ பண்ணி தான் தீரணும். இறை வழிபாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ அங்கே பவர் கிடையாது. அவர் நினைக்கணும், அவர் நினச்சாதான் முடியும். இப்போ அந்த அம்மா எப்படி வந்தாங்க இவ்வளோ நாள் கழிச்சு? வரணும் என்ன தலையத்திருக்கு கூப்பிடணும், அவர் கூப்பிடணும், ஏன் நம்ம போக முடியாது? எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் வந்துட்டாங்கல்ல, ஏன் முடியல? எந்த தெய்வமா இருந்தாலும் சரிங்க, நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், தெய்வம் முறையா இருமுடி கட்டி உன்னை கூப்பிடணும். தெய்வம் நீ போக முடியாது அங்க. அவளை சுற்றி அவங்க பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மாலை பொண்ணும் தலையெழுத்து. அவன் நினச்சி பார்த்துருப்பான், அவர் பேச்சு சொல்ல வரேன். அவன் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் அங்கே இருக்காங்க. அவன் எப்பயாவது ஐயப்பனை பற்றி தெரிஞ்சோ புரிஞ்சோ நாமும் போய் மாலை போட்டு உள்ளே போவோம் சொல்லிட்டு நினச்சி பார்த்துருப்பானா? அப்போ தேர்ந்தெடுத்தது யார்? ஐயப்பன் தேர்ந்தெடுத்திருக்காரு. இவங்க வரணும், இன்னாரெலாம் வரணும்னு. எவ்வளோ பெரிய புரட்சி, உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அதை பார்க்கும்போது. அவனோட யூனிஃபார்ம் இல்லாமல் நம்மளாம் பொதுவாக வேட்டி கடிந்து இவ்வளோ நாள் விரதம் வந்து இவ்வளோ விஷயம் போனோம். ஆனால் இறைவன் பாருங்கள் டக்குன்னு கூப்பிட்டு எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் அது. அதில் பெண்கள் விஷயத்தில் பெண்கள் விஷயம் இல்லையா, கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேதிகள் கட்டுப்பாடுகள் முன்னோர்கள் தெரியாமல் வகுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதையா, எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னா எனக்கு முன்னாடி எனக்கு அறிவு வந்திருக்காதா? நம்ம அவங்க முன்னோர்கள் சொல்கிறோமே, அவங்க எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க வாழ்க்கையில். எனக்கு மட்டும் தான் அனுபவமா? அப்போது இது போன்ற சர்ச்சைகளுக்குள்ளே எப்பவுமே போகக்கூடாது. ஒரு சில கோயில் விதிமுறைன்னா அந்த கோயில் விதிமுறையோடு நம்ம விட்டுடணும். ஏன் அதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ண விடாது. எப்போ ஆராய்ச்சி பண்ண தெரியுமா? உண்மையில் ஒரு சில விஷயத்துக்கு ஆராய்ச்சி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நல்ல விதமாக எப்படி போயிட்டு வர்றது, எந்த ரூட்டில் போனால் நல்லாயிருக்கும், எத்தனை நாள் கோயில் எங்கே போய் தாங்கன்னா நல்லாயிருக்கும், என்னென்ன மாதிரி பண்ணணும், என்ன உண்மையிலே பூஜை முறையில் பண்ணால் ஐயப்பனுக்கு பிடிக்கும், இதுக்கு முன்னாடி ஐயப்பனுக்கு வரலாறு எப்படி இருந்தது, இடையில தீப்பிடிச்சு ஒரு முறை எரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் உண்மையிலே யார் புறநம்பிச்சு கொடுத்தது, அவருடைய தமிழுடைய பங்களிப்பு தான் இருக்கா, இது போன்ற நிகழ்வுகளை மக்களுக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட்டாக கொடுங்க. அது தப்பு கிடையாது. பெண்கள் விஷயம் இல்லை, பொதுவாகவே கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த ஆகம விதிமுறைகளையும் வகுக்கப்பட்ட விஷயங்களையும் நம்ம காப்பாற்றணும். நம்ம கடமையத்தில் அதை சர்ச்சையை உருவாக்கி இறைவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. அனைவருக்குமே இறைவன் சமமானவர், அதில் எந்த மாற்றம் இல்லை. அது பேரே தத்துவமசி தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் காலகாலமாக ஒரு சில விஷயங்கள் கடைப்பட்டு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களே போகாத கோயிலெலாம் இருக்குது, ஆண்களே ஒரு சில குலதெய்வ கோயிலுக்கு போகாத இருக்குது. நீங்கள் அங்கெல்லாம் புரட்சி பண்ணுவீங்களா? எங்கெல்லாம் அது பண்ணுங்க சொல்ல முடியுமா? அவங்களால முடியுமா? அது அவங்க குலம் சார்ந்த விஷயம், அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடாக யூனிக்கான விஷயம். நிறைய கோயிலுக்கு நான் கண்ணில் பார்த்துருக்கேன், ஆண்கள் போகலான்னு சொல்லுவாங்க, பெண்கள் மட்டுமே போகிறது இருக்குது. அப்போ ஏன் ஆண்களை சேர்க்க முடியாது சொல்லி கேள்வி கேட்க முடியுமா? ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்கக்கூடாது. முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருப்பாங்க. இவன் இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் முன்னோர்கள் பார்க்குறேன். எல்லாருமே சரிசமமாக வச்சு தான் விழாக்களை வச்சான். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் இன்றைக்கி ஒரு தெருவுக்கு 100 மட்டன் கிடக்குது. அந்த காலத்து ஏதாவது ஒரு திருவிழா தீபாவளி பொங்கலை மட்டும் ஊரில் பங்கு போட்டு தான் இப்போ கொடுப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அசைவ உணவை ஒருத்தர் வீட்டில் செய்ய மாட்டாங்க, ஊரில் பங்கு போட்டு கொடுப்பாங்க. முதல்ல காசு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு அசைவத்தை கொடுத்துட்டு போவாங்க. விழாக்கள் காலத்தில் மட்டும்தான் அசைவத்தை கண்ணில் பார்க்க முடியும். கட்டுப்பாடு, ஊர் கட்டுப்பாடு அப்படி இருந்துச்சு. சமுதாயம் வேறு சமுதாயமாக இருந்தாலும் ஊர் கட்டுப்பாடு என்பது ஒழுக்கம் இருந்துச்சு. அந்த ஒழுக்கத்தில் பயம் இருந்துச்சு. அந்த பயத்தினால அவன் நல்வழிப்படுத்தினான். ஏதாவது சின்ன தவறு செஞ்சாலும் உள்ளூரில் செய்ய மாட்டான். அந்த ஒரு பயம் இருந்துச்சு. இவர் பார்த்து வர, அவர் பார்த்து வர, அவர் செய்வாரா, இவர் செய்வார், அந்த பயம் ஒழுக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி இதெல்லாம் கடந்து போனதால் தான் நிறைய கேள்விகள் எழுது. அது நியாயமான கேள்வியாக இருந்தால் நல்லது.
நீங்கள் மாதிரி விதண்டாவாதமான விஷயத்தில் போய் மூக்கு நடிக்கக்கூடாது. அது இறை சார்ந்த விஷயத்தில் நமது புரட்சிகரமான எண்ணத்தெல்லாம் போட்டு அங்கே விதைக்கக்கூடாது. அங்கே என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணி போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிற்றறிவுக்கு பதில். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.